வாயை மூடி பேசும் படம் மூலியமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் ஆக்டர் துல்கர் சல்மான். மலையாள இண்டஸ்ட்ரியில் இவர் அறிமுகமாகி பல வெற்றி படங்கள் அங்கே கொடுத்தாலும் தமிழ்லேயும் இவருக்கான ஃபேன் பேஸுங்கிறது ரொம்ப அதிகம் தான் சொல்லணும். துல்கர் சல்மான் தான் இந்தியாவிலேயே தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தின்னு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் படங்கள் பண்ணிட்டு வர ஒரு முன்னணி நடிகர்னு கூட சொல்லலாம். சோஷியல் மீடியாவில் பலரும் துல்கர் சல்மான் தான்ப்பா உண்மையான பேன் இந்தியா ஆக்டர்னு சொல்கிறத நம்மளால் பார்க்கவும் முடியுது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் துல்கர் சல்மான் சமீபத்திய இன்டர்வியூவில் பாலிவுட் படங்கள் பண்ணும்போது அவருக்கு நடந்த அவமானத்தை பற்றி வருத்தப்பட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்தி படங்கள் இங்கே பண்ணும்போது என் கூட வெறும் 2 பேர் வந்தாங்கன்னா எங்களை மதிக்கவே மாட்டாங்க. டேக் முடிஞ்ச பிறகு மானிட்டர் கூட பார்க்க முடியாது. அங்கே அவ்வளோ கூட்டம் சுற்றி நிற்கும். அப்போ தான் புரியும் நம்மளும் ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி காட்டிக்கணும்னு. அப்படி இல்லைனா உட்கார சேர் கூட கிடைக்காது. இதுவே ஒரு ஃபேன்சி காரில் நிறைய பேரை கூட்டிக்கிட்டு அவங்களும் தனித்தனி காரில் வந்தால் ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி நம்மளை மதிப்பாங்க. இது ரொம்பவே வருந்தத்தக்க விஷயம். என்னுடைய எனர்ஜியை இதை பற்றி யோசித்து வீணாக்கக்கூடாது. நான் பாலிவுட் பற்றி இப்படி சொல்கிறதுனால தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் புரியலை. ஷூட்டிங்கில் கூட நம்மளை எப்படி ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டை மண்டையில் தட்டி சொல்லுவாங்களோ அப்படி தான் எங்களையும் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி துல்கர் சல்மான் கடுமையாக பாலிவுட் இண்டஸ்ட்ரியை பற்றி பேசியிருக்காரு. துல்கர் சல்மானுடைய இந்த ஸ்பீச் இப்போ சர்ச்சைகளை ஏற்படுத்திட்டு வருது. பலரும் இப்போது பாலிவுட்டில் எப்போவுமே இப்படி தான் சவுத் இந்தியன் ஆக்டரை மதிக்கவே மாட்டாங்க. இப்படி தான் கமல் அவர்கள் பாலிவுட்டில் நிறைய ஹிட் கொடுக்கும்போது அவருடைய வெற்றியை பார்த்து பயந்து அவரை ஓரம் கட்டிட்டாங்க. இன்றைக்கி நேற்று இல்லை, பல ஆண்டுகளாக இப்படி தான் பாலிவுட்டில் சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி துல்கர் சல்மானுக்கு ஆதரவாக பேசிட்டு வராங்க. துல்கர் சல்மான் மாதிரியான ஒரு பெரிய ஆக்டருக்கே இப்படி நடக்கும்போது ஒரு வளர்ந்து வர சவுத் இந்தியன் ஆக்டருக்கெலாம் ஹிந்தி சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் தரமாட்டாங்க போலன்னு பலரும் சோஷியல் மீடியாவில் கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு வரதை பார்க்க முடியுது. இந்த இன்டர்வியூ எடுத்த அனுபமா சோப்ராவும் துல்கர் சல்மான் கிட்ட உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டவங்க கண்டிப்பாக அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. துல்கர் சல்மானுடைய இந்த ஸ்பீச்சை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.